உங்களுடைய இதயம், அதாவது ஆர்ட், ஓகேங்களா, இரும்பு வளையம் இருக்கு இல்லையா, அந்த இரும்பு வளையத்துல போட்டு அழுத்துற எப்படி இருக்கும் ஆர்ட்டவை, அப்படியே இப்ப ஆர்ட் இருக்குன்னு சொன்னா இந்த இரும்பு வளையத்துல போட்டு அப்படியே வளைக்கிற மாதிரி இருக்கும், அப்படி ஒரு பெயின் இருக்கும். இல்ல ஒரு கயிறு இருக்கு, ஒரு பெரிய கயிறு இருக்கா, அந்த கயிற்றை இந்த ஆர்ட்டை போட்டு இப்படி பிழிச்சு எடுத்தா எப்படி இருக்கும், பிடிச்சி இழுத்தா அந்த கயிற்றுல போட்டு அழுத்தி இழுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆர்ட்ல, ஓகேங்களா. இரும்பு வளையத்துல போட்டு அழுத்துற மாதிரி நெருக்குற மாதிரி இருக்கணும். இல்ல ஒரு பெரிய கயிறுல அந்த ஆர்ட்டை போட்டு அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும், அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். வணக்கம், டாக்டர் முரளி, ஹோமியோபதி மருத்துவர். நம்ம இன்று பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா காக்டஸ் கிராண்டிஃபோலியரா அப்படின்ற ஒரு மதர் டின்ச்சர் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மதர் டின்ச்சரோட ஸ்பெஷல் கேட்டோம்னா இந்த ஃபிளவர்ல இருந்து எடுக்கக்கூடிய மருந்து தான் இது. இந்த பூ பார்த்தோம்னா இரவு டைம்ல தான் இது அப்படியே மலரும். இது காலையில் பார்த்தோம்னா அப்படியே வாடிடும். ஓகே, இதோட ஸ்பெஷலே நைட் டைம்ல வாடும், அப்படியே இரவு ராணி அப்படின்னு சொல்லுவாங்க, தி குயின் ஆஃப் தி நைட். இரவு டைம்ல பார்த்தீங்கன்னா பிரகாசமா அந்த ஃபிளவர் அப்படியே மலர்ந்துடும். ஸோ காலையில் பார்த்தோம்னா அப்படியே வாடிடும். இந்த இதுல இருந்து எடுக்கப்பட்டுள்ள ஒரு மருந்து தான் இந்த காக்டஸ் கிராண்டிஃபோலியரா அப்படின்ற மருந்து. ஸோ இந்த மருந்தோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா ஆர்ட்டுடைய கீ பாயிண்ட் தான். ஒரு முக்கியமாக ஹோமியோபதியில பயன்படுத்தக்கூடிய ஹோமியோபதி டாக்டர்ல வந்து இதுவும் ஒரு முக்கியமான மருந்து ஆர்ட்டுக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்ட்டோட பெயின் எப்படி இருக்குன்னு கேட்டா இரும்பு வளையத்துல போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு கயிறு போட்டு பெரிய கயிறு போட்டு ஆர்ட்டை போட்டு இழுத்த எப்படி இருக்கும், கட்டி இழுக்கிற மாதிரி இருக்கும், அப்படி ஒரு உணர்வா இருக்கும் அவங்களுக்கு ஆர்ட்ல, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பெயின் இருக்கும், அப்படி படபடப்பா இருப்பாங்க, நெஞ்சு வலி இருக்கும், சிவிரான நெஞ்சு வலி இருக்கும், வேர்த்து கொட்டும். அந்த வேர்த்து கொட்டுறது பார்த்தா சில்னஸா வேர்த்து கொட்டும். இடது பக்கத்துல இருந்து பெயின் அப்படியே ரேடியேட் ஆகி ஷோல்டர் போயிட்டு அப்படியே கீழே வரையும் போகும் பெயின். ஸோ பின்னாடி அதே பின்னாடி பக்கம் போகும், மேலே போகும், பின்னாடி சைடு பெயின் வரும், ஓகேங்களா. ஆர்ட் பெயின் சிவியரா இருக்கும், ஓகேங்களா. ஸோ நெஞ்சு வலி இருக்கும், வேர்த்து கொட்டும், படபடப்பாருவாங்க, ஹை பிபி ஆகும், பிபி ரொம்ப ரேஸ் ஆகும், ஓகேங்களா. பல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலரா இருக்கும், கரெக்டான பல்ஸ் கிடைக்காது, அது மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதே துடிப்பு வீட்டு துடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், அவங்களுக்கு உணர்வு இருக்கும், ஓகேங்களா. ஒரு மாதிரி பயப்படுவாங்க, பயந்தமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகள் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் இதோட மதர் டின்ச்சர் தான் இது. இந்த மதர் டின்ச்சர் எப்படி சாப்பிடணுன்றது நீங்க உங்களுடைய அருகில் உள்ள ஹோமியோபதி மருத்துவரை போய் நீங்க கன்சல்ட் பண்ணி தான் இந்த மருந்து எடுக்கணும். அதனால நான் டோஸ் எப்படி சாப்பிடணுன்றது இந்த வீடியோ நான் சொல்லலை, ஓகேங்களா. இது இதயத்துக்காக சாப்பிட வேண்டிய உணவு மருந்து எவ்வளவு நாள் எடுக்க வேண்டியது இருக்குன்றது அந்த டாக்டர் தான் உங்களுக்கு பரிந்துரைப்பாங்க. ஸோ அதனால இது மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டால் ஆட்கள் முக்கியமான சிம்டம்ஸ் இது இருக்கும். இதயத்தை போட்டு ஒரு இரும்பு வளையத்துல போட்டு அழுத்தி எடுத்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். இல்ல ஒரு சில பேர் கயிறு, பெரிய ஒரு தடுமையான கயிறு, அந்த கயிறுல பார்த்தீங்கன்னா ஆர்ட்டை போட்டு பிழிஞ்சு எடுத்தா அப்படி கட்டி இழுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஆர்ட். இந்த உணர்வு உங்களுக்கு இருக்கு, ஆர்ட் பெயின் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெயின் கம்ப்ளீட்டா குறையும், பிபி குறையும், ரிலாக்ஸேஷன் ஆகும், பெயின் குறையும், இந்த லெப்ட் சைடு ரேடியேட் ஆகக்கூடிய பெயின்கள் எல்லாமே குறையும். ஸோ ஆனா இது நீங்க முக்கியமான இது என்னன்னு கேட்டா நீங்க ஹோமியோபதி டாக்டர் பார்த்து நீங்க கன்சல்ட் பண்ணி தான் இந்த மருந்து எடுக்கணும். ஸோ நீங்க அப்படி எடுத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா கியூர்.